Taste the Daily. கெட்டுப்போன ஸ்வீட் பப்ஸ் இருந்தது தெரிய வந்தது. விளம்பர ஸ்டாலின் மாடல் அரசின் உணவு பாதுகாப்புத்துறை முறையாக ஆய்வு மேற்கொள்ளாமல் இருப்பதால் பல்வேறு கடைகளில் உணவின் தரத்தை தவிர்த்து விளம்பரத்திற்கே முக்கியத்துவம் தரப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை அம்பத்தூர் பகுதிக்குட்பட்ட பாடி பகுதியில் நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் மின்சாரம் இல்லாமல் பிறந்த குழந்தைகள் தவிக்கும் அவல நிலை திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரங்கேறியுள்ளது. பாடி பகுதியில் மாநகராட்சி நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த நிலையில் தினந்தோறும் ஏராளமான நோயாளிகள் மற்றும் பெண்கள் முதியவர்கள் வந்து செல்லக்கூடிய மருத்துவமனையில் தொடர்ச்சியாக மின் தட்டுப்பாடு ஏற்படுவதும் மின் தட்டுப்பாட்டின் காரணமாக பிறந்த குழந்தைகள் காற்றின்றி தவித்து வருவதும் தொடர்கதையாகி வருகிறது. மின்சாரம் இல்லாமல் பிறந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அவ்வப்போது கையில் கிடைக்கும் அட்டைகளை வைத்து காற்று வீசி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திமுக ஆட்சி வந்தாலே மின்சார பிரச்சினை பெரும் தொல்லையாக உள்ளதாக மக்கள் கொந்தளிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே குன்னத்தூர் கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களை அழித்து காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் நடைபெற்று வருவது விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. புரகரப்பண்ணை மற்றும் அகரப்பட்டி பகுதியில் புறம்போக்கு நிலம் இருந்தும் அதில் காவிரி குண்டாறு திட்டப் பணிகளை செயல்படுத்தாமல் அருகில் உள்ள 100 ஏக்கர் விவசாய நிலத்தில் செயல்படுத்த விடியா திமுக அரசு திட்டமிட்டுள்ளது. மேலும் விவசாய நிலத்தில் அரசு அதிகாரிகள் பணிகளை துவங்கிய நிலையில் அவற்றை தடுத்து நிறுத்த விவசாயிகள் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் புறம்போக்கு நிலத்தில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தாமல் விவசாய நிலத்தில் செயல்படுத்தினால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்று விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகமாக கலைஞர்லேருந்து வந்து குறிப்பிட்ட தூரத்தில் பிளாட் வியாபாரி வாங்கி போட்டிருக்க இடத்த பாதிக்குதுன்னுட்டு விவசாயத்துக்குள்ள விட்டு ஊருக்குள்ளே விட்டு ஒரு 10-20 குடும்பத்தை பாதிச்சு வீட்டுகள் அடிபட்டு கேணி ஒரு 4 கேணி 7 பம்பு செட்டு போகுது, தென்னை வந்தோப்பெல்லாம் போகுது. அதுக்குள்ளே விட்டு மறுபடியும் வந்து புறம்போக்கு கொண்டு போகிறாங்க. அதை ஸ்ட்ரைட்டாக ஒரே நேராக கவர்மெண்ட் இடத்துல புறம்போக்கில் விட்டு 1 கிலோமீட்டரில் போக வேண்டியதானே. 1 கிலோமீட்டர் போகிற பாதையை 4 கிலோமீட்டர் வளைச்சு கொண்டு போகிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து இது அதிகபட்சமான இழப்பீடு தான் அவங்க கொண்டு போகிறது பார்த்து வந்து வாங்கின லஞ்சத்துக்காக வந்து கவர்மெண்ட்டுக்கு இழப்பீடு பண்ணுறாங்க. நாங்கள் நேரடியாக புறம்போக்கு இடத்துல கொண்டு போங்கன்னு சொல்கிறோம்.